கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் திசை திருப்புகிறதற்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னைத்தான் எப்படிங்க காத்துக் கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய வசனங்களால் மட்டுமே. ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கிற பொழுது நாம் அறியாத ஒரு தெய்வீக பரிசுத்தம் நமக்குள் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக எப்படிங்க காத்துக் கொள்வது? கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதனால் மட்டுமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை குறித்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில வளர வேண்டுமானால் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் குறித்ததான அறிவு நமக்குள்ள வளரும் என்பதுதான் உண்மை. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் வாசிங்க. கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்க 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 ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியவே முடியாது. அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த வசனம் உங்களை செழிக்க பண்ணும். அந்த வசனம் உங்களை தாங்கும். அந்த வசனம் உங்களை தப்புவிக்கும். அந்த வசனம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வாசிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தோடு கலந்த, உங்களுடைய வசனங்களோடு கலந்து வாழ்க்கையில பிரயாணிக்கிறதான ஒரு அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தாரும். கர்த்தருடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும். இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதியும். உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பி நடத்தும். இவர்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து பலப்படுத்தி நடத்தும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.